வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். மணிப்பூரில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் அமலாகி வந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி இன்று முதல் விலக்கிக் கொள்ளப்பட்டு பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு யும்னாம் கேம்சன் சிங் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இம்பால் லோக்பவனில் இன்று நடைபெற்ற விழாவில் மணிப்பூர் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா திரு கேம்சன் சிங்கிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களின் போது எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக இன்று 3வது நாளாகவும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தக பேரம் மற்றும் சீனாவுடனான எல்லை பிரச்சினைகள் தொடர்பாக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதால் அவையின் அலுவல்கள் முதலில் 2 முறையும் மாலை 5 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் மீதான விவாதங்கள் இன்று தொடர்ந்து நடைபெற்றன. குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரை இந்தியாவின் வளர்ச்சி கதையை சரியாக விவரித்து அனைவருக்கும் உணர்வூக்கம் அளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக அவை முன்னவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் நாட்டில் சமூக நீதியும் நல்லிணக்கமும் குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மக்கள் நீதி மய்யம் உறுப்பினர் திரு கமலஹாசன் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளை கடுமையாக விமர்சித்தார். மக்கள் வாக்களிக்க விரும்பும் நிலையில் மக்களின் வாக்களிக்கும் உரிமையை சோதிக்கும் வகையில் எஸ்ஐஆர் பணிகள் அமைந்திருப்பதாக அவர் கூறினார். நவீன செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மொழியை வைத்து மோதல் ஏற்படுத்துவோரை கற்பனை உலகில் வாழ்பவர்களாகவே கருத முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேரம் குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று மாநிலங்களவையில் அறிக்கை வெளியிட்டார். இந்த பேரத்தில் உரம், வேளாண்மை உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கு உரிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை இந்த உடன்பாடு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளிலும் உற்பத்தியை வலுப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதாக உடன்பாடு அமையும் என்று அவர் மேலும் கூறினார். ஆதார் தரவுத்தளத்தை துல்லியமாக பராமரிக்கும் வகையில் தேசிய தனி அடையாள ஆணையம் இதுவரை இறந்து போன 2.5 கோடிக்கும் மேற்பட்டவர்களின் ஆதார் எண்களை செயலிழப்பு செய்துள்ளது. மத்திய தகவல் தொடர்பு இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். இறந்து போனவர்களின் ஆதார் எண்ணை செயலிழப்பு செய்ய தவறினால் மோசடிகளுக்கும் நலத்திட்ட பலன்களுக்காக ஆதார் எண்ணை துஷ்பிரயோகம் செய்யவும் வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநில தேர்தல் ஆணையர்களுக்கு இடையிலான தேசிய மாநாடு புதுடெல்லியில் வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் தியானேஷ்குமார் தலைமையிலான மாநாட்டில் மத்திய மாநில தேர்தல் ஆணையங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும். வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதிலும் தேர்தல்களை நடத்துவதிலும் தேர்தல் ஆணையம் தனது நிபுணத்துவத்தை மாநில ஆணையர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடெல்லியில் ட்ரோன் துறை தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகள் குறித்தும் ட்ரோன் உதிரி பாகங்கள் தொடர்பான உற்பத்தி நிலவரங்கள் குறித்தும் மறு ஆய்வு மேற்கொண்டார். உள்நாட்டு ட்ரோன் தொழில்நுட்பங்களுக்கு தேவையான முதலீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்களுக்கு இடையே கூட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் உலகின் 3வது பெரிய ட்ரோன் சந்தையாக மேம்படுத்தும் இலக்கை எட்ட ட்ரோன் உற்பத்தி முற்றிலும் உள்நாட்டு மயமாக்குதல் அவசியம் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுடெல்லியில் கனடா நாட்டின் 24 முன்னணி பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த கல்வித்துறை தலைவர்களின் பிரதிநிதி குழு ஒன்றை சந்தித்து கலந்துரையாடினார். உயர்கல்வித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இவர்கள் காட்டும் ஆர்வத்தை அமைச்சர் பாராட்டினார். புதுமையான கல்வி திட்டங்களையும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனிதவளத்தையும் உருவாக்க இதனால் ஏதுவாகும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் திருக்காஞ்சியில் நாளை மாலை நடைபெற உள்ள விழாவில் முதியோர் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டம் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர நிதியுதவி திட்டத்தில் உயர்த்தப்பட்ட நிதியுதவி வழங்கும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைக்க உள்ளனர். சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், திரு ஜெயக்குமார், திரு திருமுருகன், திரு ஜான்குமார், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏகேடி ஆறுமுகம், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மற்றும் தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் விழாவில் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.